ஆக்சிடென்ட் ஜெய்ப்பூர் டு அஜ்மேர் ஹைவேஸ்ல விடிய காலை 5:45 நடந்திருக்கு. ஒரு டேங்கர் லாரி யூட்டர்ன் எடுக்கும்போது இன்னொரு டேங்கர்ல மோதி கேஸ் லீக் ஆனது தான் இதுக்கு காரணம். 2 டேங்கரும் மோதின விட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா வண்டியிலையும் கேஸ் பரவி எல்லா வண்டியும் தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது ஜெய்ப்பூர் போலீஸ் கமிஷனரே மீடியாட்ட சொல்லியிருக்காரு, இதுக்கு எல்பிஜி கேஸ் லீக் தான் காரணம்னு. இது நேர்ல பார்த்தவங்க சொன்னது என்னன்னா, நாங்க ராஜஸ்தான்ல இருந்து ஜெய்ப்பூருக்கு போயிட்டு இருந்தோம், ஒரு 5:30 கிட்ட எங்கள் பஸ்ஸு நின்றுச்சு, வெளியே பார்த்தா ஒரு தீயும் புகமுட்டையாக இருந்துச்சு, நாங்கள் 8 பேர் மட்டும் ஜன்னல் உடச்சி வெளியில் வந்துட்டோம், மித்தவங்க எல்லாம் பஸ்லேயே மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பக்கத்தால் பெட்ரோல் பம்ப் இருந்ததுனால இன்னமும் பயந்துட்டோன்னு சொன்னாங்க. அது நடந்ததுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்திருக்கு. அவ்வளோ காலையிலங்கிறதுனால ஸ்கூலில் யாருமே இல்லை. பட் அங்கே இருக்கிற ஒரு பஸ் டிரைவரும் இதை பார்த்துருக்காரு. அந்த பஸ் டிரைவர் சொன்னது என்னன்னா, நான் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டேன், ஒரே புகைமுட்டையும் தீயுமா இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் ஃபயர் இன்ஜின் எல்லாமே எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த புகைக்குள்ளே திணறிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. இதில் மொத்தம் 11 பேர் இறந்துட்டாங்க, 40 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அதில் 28 பேர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்காங்க. அந்த டேங்கர் லாரியை சுற்றி மொத்தம் 37 வெஹிக்கிள் இதனால அஃபெக்ட் ஆயிருக்கு. எக்ஸ்ப்ளோஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 10 கிலோமீட்டருக்கு தூரம் கூட சத்தம் கேட்டதா சொல்றாங்க. மொத்தம் 25 ஆம்புலன்ஸும் ஃபயர் ட்ரக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணவே முடிஞ்சிருச்சு. ராஜஸ்தான் கவர்மெண்ட் இறந்தவங்களுக்கு 5 லட்சமோ காயமடைஞ்சவங்களுக்கு 1 லட்சமோ நிவாரணம் கொடுக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சின்னதாக நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்னால நிறைய பேரோட உயிர் பாதிக்கப்படுது. லாரிக்காரங்களும் கொஞ்சோண்டு இருக்கிற ஸ்பேஸில், கார் போகிற அளவுக்கு தான் இருக்கிற ஸ்பேஸில் யூட்டர்ன் எடுக்க ட்ரை பண்ணி நிறைய ஆக்சிடென்ட்ஸோ இல்லை நிறைய டிராஃபிக் ஜாமோ உண்டாக்குது. ஸோ கவர்மெண்ட்டும் இது கன்சிடர் பண்ணி யூட்டர்ன் எடுக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். இந்த தீ விபத்தினால பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் FRH சார்பாக வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டுறேன்.